சக்சஸ்ன்றது ஒரு சிங்கிள் நைட் ஸ்டோரி இல்லைல்ல. அது வந்து நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், நிறைய ஃபோக்கஸ், நிறைய கோல்ஸ், நிறைய கன்சிஸ்டன்சி, நிறைய டைம் மேனேஜ்மெண்ட், நிறைய டிப்ரெஷன், நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நிறைய ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையும் தாண்டி வர ஒரு விஷயம். ஸோ அந்த யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் சீக்கிரமாக நம்ம முடிச்சிடணும். ஸோ இந்த 6 மாதத்துக்குள்ள நான் பிலிம்ஸை கிளியர் பண்ணிடணும், இப்போ ஸ்டார்ட் பண்ணி 25 பிலிம்ஸை கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறது இட் இஸ் அன் அன்ரியலிஸ்டிக் திங்ஸ். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லாங் வே ப்ராசஸ் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா தான் உங்களால ஒரு 1 மந்த்துக்குள்ள ஒரு 3 மந்த்துக்குள்ள அப்செட் ஆகி ப்ரிப்பரேஷனை குவிட் பண்ணாம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க. ஓகே, இட் டேக்ஸ் டைம். ஸோ நம்ம ப்ராப்பரா கன்சிஸ்டன்டா இதுக்கு ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு நான் 4 மாசத்துல கிளியர் பண்ணணும், 5 மாசத்துல கிளியர் பண்ணணும், 6 மாசத்துல கிளியர் பண்ணணும், சீக்கிரமா கிளியர் பண்ணணும் அப்படின்றத எடுத்துட்டு போவாதீங்க. இது லாங் வே ப்ராசஸ்னு நம்புங்க அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்களை நம்புங்க. ஸோ ஒரே நைட்ல அச்சீவ் பண்ண முடியாது தான், ஆனா ஒரு நைட்டும் நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கான லாங் வே ப்ராசஸை கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அன்ரியலிஸ்டிக்கான கோல்ஸை செட் பண்ணாம ரியலிஸ்டிக்கான கோல்ஸை செட் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட், கன்சிஸ்டன்சி எல்லாத்தையும் கொடுத்து எடுத்துட்டு ஓடுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க.